ஓம் சாந்தி. 11/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த கலியுக மலையை சத்திய யுகத்திற்கானதாக ஆக்குவதற்கு தந்தையின் உதவியாளர் ஆகுங்கள். புதிய உலகில் முதல் தர ஆசனத்தை முன்கூட்டியே பதிவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: தந்தையின் கடமை என்ன? இக்கடமையை நிறைவேற்றுவதற்காக தந்தை சங்கம யுகத்தில் வரவேண்டியுள்ளது. பதில்: நோய்வாய்ப்பட்ட சந்தோஷமற்ற குழந்தைகளை மீண்டும் சந்தோஷமுள்ள ஆரோக்கியமான குழந்தைகள் ஆக்குவதே தந்தையின் கடமையாகும். அவர் மாயையின் பொறியில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. தந்தை சங்கம யுகத்தில் இக்கடமையை நிறைவேற்றுகின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரது நோயையும் குணப்படுத்தவே வந்துள்ளேன். அனைவர் மீதும் கருணை காட்டவே நான் வந்துள்ளேன். நீங்கள் அனைவரும் உங்களுடைய 21 பிறவிகளுக்கான மேன்மையான பாக்கியத்தை உருவாக்குவதற்கு இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவருமில்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களை பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாக கருதி உண்மையான தூய பிராமணர்கள் ஆகுங்கள். இந்த பிராமண குலத்தின் பெயரை ஒருபோதும் அவதூறு செய்யாதீர்கள். 2. தந்தையை போன்று அசரீதியானவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருந்து உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் அன்பு சக்தியால் மாயையின் சக்தியை முடித்துவிடும் சம்பூர்ணமான ஞானோதயம் பெற்ற ஆத்மா ஆகுவீர்களாக. அன்பிலே திளைத்திருப்பதெனில் முழுமையான ஞானத்தை கொண்டிருப்பதாகும். அன்பு பிராமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம். சங்கம யுகத்தில் அன்பு கடலே உங்களுக்கு தட்டு நிறைந்த வைரங்களையும் முத்துக்களையும் வழங்குகின்றார். அதனால் நீங்கள் அன்பினால் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அன்பு சக்தியால் மலையை போன்றதொரு சூழ்நிலையும் மாறி நீரை போல் இலேசாகுகின்றது. மாயையின் எந்த ஒரு வடிவமும் பயங்கரமாக அல்லது ராஜரீகமாக உங்களை எதிர்க்க வந்தாலும் ஒரு வினாடியில் அன்பு கடலில் அமிழ்ந்து விடுங்கள். உங்களின் அன்பு சக்தியால் மாயையின் சக்தி முடிவிற்கு வந்துவிடும். ஸ்லோகம். தந்தையின் பணியில் தமது சரீரம், மனம், செல்வத்தாலும் தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களாலும் சதா தந்தையுடன் ஒத்துழைப்பவர்கள் யோகிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.